Taste the Daily. சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியை சேர்ந்த அதிமுக நிர்வாகி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொண்டலாம்பட்டி 1வது பகுதி அதிமுக கழக செயலாளர் சண்முகம் தாதகாப்பட்டியில் உள்ள தனது அலுவலகத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றபோது மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் 55வது வார்டு திமுக கவுன்சிலர் தனலட்சுமியின் கணவர் சதீஷ்குமார் கஞ்சா மற்றும் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாகவும் இதனை அதிமுக பகுதி கழக செயலாளர் சண்முகம் தட்டி கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கூலிப்படையை ஏவி அதிமுக நிர்வாகியை கொன்றுவிட்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சதீஷ்குமாரை பிடிக்கணும். அப்போ அதுதான் எங்களுடைய கோரிக்கையே. நாங்கள் அங்கே அவரை பாடியை எடுக்கவே விட மாட்டோம்னு அதுதான் பிரச்சனை பண்ணணும். சரிங்களா? அவங்க இல்லை நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாங்கள் அவருக்கு பதிலாக வேற யாரையோ கொண்டு வந்து ஜாயின் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் ஏற்றுக்க போகிறது கிடையாது. கட்டாயம் சதீஷ்குமாரை கைது பண்ணினாதான் அவருடைய இதை நாங்கள் வாங்குவோம். அதுக்கு கட்சிக்காரங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட செயலாளர் எம்எல்ஏவிலேருந்து நேற்று வாக்கு கொடுத்துட்டு தான் அவங்க போலீஸ்கிட்டையே எங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்குது. சரிங்களா? அப்போ எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். கூலிப்படையை ஏவி விட்டு படுகொலை செய்யப்பட்டு மரணமடைந்தார். இதற்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் காரணம். அந்த பகுதியில் இருக்கும் அந்த 55வது வார்டு கவுன்சிலரான தனலட்சுமி கணவர் சதீஷ் இவர் கஞ்சா வியாபாரம் சிறப்புற நடத்துகிறார். ஒரு நம்பர் லாட்டரி சீட்டு சிறப்பாக நடத்துகிறார். இதை தட்டி கேட்டதுனால தான் அவரை கூலிப்படை வைத்து படுகொலை செய்யப்பட்டார். இது அவர் கவுன்சிலர் ஆனதுலேருந்து ஸ்டார்டிங். ஆபீஸுக்கிட்டையும் அதே மாதிரி டிஸ்ட்ரிக் போடுற போது ஏன் இப்படி ரோடு போடுறீங்க, உன்னை கொல்லாத விடமாட்டேன் அந்த சதீஷுங்கிறவன் இப்போ 1 மாதத்துக்கு முன்ன உன்னை கொல்லாத விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. முடிச்சு கட்டிட்டாங்க. அந்த வார்டு கவுன்சிலரோட ஒய்ஃப் புருஷன் திமுக கட்சிக்காரங்க. அவர் 1 நம்பர் லாட்டரி சீட்டு விற்கிறாங்கங்க. அந்த வார்டு ஃபுல்லுமே கஞ்சா விற்கிறாருங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட சுற்றிலும் சாராய பாட்டிலுங்க. வீட்டுக்கு சாராயம் விற்கிறாங்க. எல்லாமே போலீஸ் லஞ்சம் வாங்கிட்டு என் கண்ணார பார்த்துருக்கேன். கை கொடுத்துட்டு போகிறாங்க அவனுங்களுக்கு. விழுப்புரம் மாவட்டம் டி குமாரமங்கலம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். டி குமாரமங்கலம் கிராமத்தில் கடந்த 29ஆம் தேதி விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்த அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன், முருகன் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சுய நினைவை இழந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த ஜெயராமன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே கள்ளச்சாராயம் விற்றதாக முருகன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு பின்னரும் கள்ளச்சாராயத்தை தடுக்காமல் விடிய அரசு வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வீரபெருமாநல்லூரில் பெட்ரோல் பங்கில் பூமிக்கு அடியில் 2000 லிட்டர் மெத்தனால் பதுக்கி வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் வழக்கில் முக்கிய குற்றவாளியான மாதேஷை சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் பன்ருட்டி அருகே உள்ள வீரபெருமாநல்லூரில் செயல்படாத பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் சேமித்து வைக்கும் டேங்கருக்குள் மெத்தனாலை பதுக்கி வைத்திருப்பதாக மாதேஷ் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அங்கு சோதனை செய்ததில் பூமிக்கடியில் 2000 லிட்டர் மெத்தனால் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து மெத்தனால் இருந்த பெட்ரோல் பங்கிற்கு சீல் வைத்தனர். பெட்ரோல் பங்கில் மெத்தனால் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது கூட தெரியாமல் விடிய அரசின் பொம்மை முதல்வர் கையில் உள்ள காவல்துறை பணியாற்றி வருவதாக பொதுமக்கள்